என் அன்பு தகப்பனாகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் சொன்னது போல உன் கண்கள் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்றீரே. ஆம் தகப்பனே, எங்கள் கண்கள் எப்போதும் தெளிவாயிருக்க, நலமான விஷயங்களை பார்க்கவும், உம்முடைய வேத எழுத்துக்களை பார்த்து வாசிக்கவும் தேவன் கிருபை செய்வீராக. தகப்பனே, இன்னைக்கு இந்த கண்கள் மூலியமா சாத்தான் அநேக கண்ணிகளை வைத்திருக்கிறான். அந்த கண்ணியில மாட்டிக்கொண்டு எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தேவையில்லாத விஷயங்களை பார்த்து அந்த பாவத்துக்குள்ளே இன்னைக்கு அடிமையா இருக்கிறாங்க. அந்த தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து பாவத்திலிருந்து அவங்களை மீண்டு வர தேவன் அவங்களுடைய கண்களையும் தெளிவாக்கி கொடுங்க. தகப்பனே, அன்று ஏவாளும் கூட அந்த விருட்சகத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறார்? அந்த விருட்சகத்தின் கனி புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமா இருக்குது என்று சொல்கிறார்கள். ஆம் தகப்பனே, அழிவுல கொண்டு போற பாவ காரியம் பார்க்கறதுக்கு மிகவும் அழகாகவும் ஆனால் அதே நேரத்தில் ஆபத்து நிறைந்ததா இருக்குது. இதில் அநேகம் பேர் ஆண்டவரே அந்த அழகில் இருக்கிற ஆபத்தை அறியாமல் போய் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஆபத்திலையும் பாவத்திலையும் மாற்றிக்கொண்டு இது சாதாரண ஒரு விஷயம், இதை நான் பார்க்கறதுனால எனக்கு என்ன ஆயிட போகுதுன்னு நினச்சி பார்க்குற தவறான காரியங்கள் நாளடைவில் அவங்களுக்குள்ள விஷமாகி ஆண்டவரே அந்த பாவம் அவங்களே அழித்து விடுகிறது. இந்த மாதிரியான தவறான விஷயங்களை எங்கள் கண்கள் காணாதபடி இந்த பாவ காரியங்களுக்கு எங்களையும் எங்களுடைய சூழ இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் விலக்கி பாதுகாத்து கொண்டு தேவன் வழி நடத்தும். ஆண்டவரே, நீர் கொடுக்கிற உம்முடைய ஆசீர்வாதமான விஷயங்களையும் நீர் இந்த பூமியில் அநேக நன்மையான விஷயங்களை படைத்திருக்கிறீர். அந்த நன்மையான விஷயங்களை பார்த்து எங்கள் கண்கள் எப்பொழுதும் உம்முடைய முகத்தை தரிசிக்கிற அழகான கண்களாய் இருக்க, எங்களுடைய ராஜாவின் அழகை பார்த்து கலிகோருகிற கண்களாய் இருக்க கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவர் பரிசுத்தாமங்களை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, கத்தர் செய்த சகலவித உபகாரம் மறவாதீர். ஆமென். God bless you.